வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளி. நான் பிறந்த மண்ணில் வேலணையிலிருந்து, வேலணை மேற்கு 8ஆம் வட்டாரத்திலிருந்து பாருங்க. இந்த இதில் தெரிகிற அந்த சந்தி தான் நாங்கள் பிறந்து வளர்ந்த இடம். ஒரு பாலைவனமாக இருக்குது. மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து 90ஆம் ஆண்டுக்கு பிறகு படிப்படியாக இடம்பெயர்ந்து எல்லாரும் இலங்கையில் வேறு பிரதேசங்களுக்கும் இடம்பெயர்ந்து போயிருந்தோம். நாங்கள் 90ஆம் ஆண்டு இங்கிருந்து 90ஆம் ஆண்டு வரை நான் பிறந்ததுலேருந்து 90ஆம் ஆண்டு வரை இந்த இடத்துல இருந்தேன், வளர்ந்தேன். 90ஆம் ஆண்டு தீபத்திலேருந்து வெளியேறின போது நாங்களும் கடல் மார்க்கமாக இந்தியா போய் கட்டிக்கிட்டு போனோம். இந்தியா போனாங்க. இந்தியாவோட குடிக்கட்டு 2-3 நாள் அதோட வச்சுட்டு பிறகு அப்படியே போனோம். எங்களோட இடம் எப்படி இருக்குண்டு அப்படியே நேராக போனால் வேலணை கடற்கரைக்கு போகலாம். 1 கிலோமீட்டர் தூரம். இதுக்குள்ள வேணா குளம் இருக்குது. அந்த குளத்தில் தான் நாங்கள் சின்ன குளிக்கிறது, கட்டிலேருந்து குதிக்கிறது எல்லாமே. நான் அதாவது போக ஒருத்தருமே இல்லை, காடமாக இருக்கேன்னு போக பயமாக்குறாங்க. நாங்கள் ஒரு பெரிய ஆலமரம் எல்லாம் இருக்குது அந்த குளத்தட்டில். வத்தியாக இருக்கேன். பார்ப்போம், சந்தர்ப்பம் கிடைச்சா போகணும்னு அதாவது உதவி வந்தால். ஏன்னா ஜாக்களும் இல்லை. ஒரு அழகான இடம். எப்படி போயிட்டு இவ்வளவு மக்கள் இவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்த இடம் இன்றைக்கு ஒரு பாலைவனமாகி போயிட்டுது. ஒரு கொஞ்சம் சனந்தான் இங்கே இருக்குது. கோயிலெல்லாம் இருக்குது. முடிப்புள்ளியா கோயில் திருவிழாக்கெல்லாம் நடக்கிறது. ஆனால் வேலணைன்னு அந்த கொஞ்சம் மங்களாடி சந்தி, மத்தியமா வித்தியாலயம், பிள்ளைங்களுக்கு சந்தி அப்படி சுற்றி தான் நாட்கள் இருக்கிற மொழியே இந்த வேலணை மேற்கு 8ஆம் வட்டாரத்தில் இந்த வேணாக்குளத்தடியில் ஆட்களே இல்லாத மாதிரி போயிட்டுது. பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு மரம் இருந்தது, பூவரச மரம். நாங்கள் இதில் எல்லாம் மழை காலத்தில் தண்ணி வரும். இது இந்த வாய்க்கால் மாதிரி இப்படி தண்ணி போகும். இதில் தான் நாங்கள் மழை காலத்தில் குளிக்கிற வாய்க்கால். இதுலேருந்தே குளிக்க வேணா குளத்துக்கு போவோம் நீந்தி கொண்டு மழை நல்லா பெய்யும் போது. இப்போ பாருங்க, இதுதான் நாங்கள் இப்போ இதில் தெரிகிறது தான் நாங்கள் வளர்ந்த எங்களை காணி வளவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பாரிய கிட்டத்தால் என்னோட சொந்த மண்ணே எப்படி இருக்குன்னு பாருங்கள். சொந்த உறவுகளே எல்லாம் வாழ்க்கை ஒரு இடத்துல பிரிஞ்சு வாழ்கிறோம். இதுதான் எங்களோட வாழ்க்கையை பாருங்கள். என்னதான் வாழ்ந்தாலும் இந்த மண்ணில் வாழ்ந்த வாழ்க்கை, இந்த மண்ணில் உருண்ட இதெல்லாம் வருமா பாருங்கள். யாரெல்லாம் இருக்கும் இந்த பனைமரம் எல்லாம். இந்த பனைமரத்தில் நான் ஏறி நொங்கு வெட்டி இருக்கிறேன். இந்த பனைமரங்களில் ஏறி நொங்கு வெட்டி இருக்கிறேன். நானும் இல்லை, என்னோடய தம்பி அவங்களும் ஏறி இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த வேப்பமரம். இந்த வேப்ப மரத்தில் நான் ஏறி குருவிச்சங்காய் பிடிங்கிருக்கிறேன். இப்போ அந்த குருவிச்சங்காய் இருக்கா, நான் எனக்கு இப்போ இயலாது. இந்த வேப்ப மரத்தில் ஏறி இருக்கோம் நானும் தம்பியாக்கள் எல்லோரும். அதே நேரத்தில் இந்த வேப்ப மரம் அப்படியே இருக்குது. கொஞ்சம் வளர்ந்துருக்கும். கொஞ்சம் நாங்கள்லாம் இலையெல்லாம் உடைச்சிருவோம். கொப்பெல்லாம் ஏணி ஊஞ்ச கட்டி ஆடி இருக்கிறோம். இருந்த வீடு இருந்த சுவடே எல்லாமே எல்லாம் தரமட்டமாக போயிட்டுது. பாருங்கள், பார்க்க கவலையாயும் ஒரு அழுகையும் வருது. என்னோட மச்சால போன போதும் அவரோட கதை கேட்கவே எனக்கு என்ன அறியாமலே கண் கலங்கிட்டேன். இவ்வளவு பிரிவுகள் பாருங்க. அப்புறம் வளர்ந்த மண், அப்புறம் வளர்ந்த இடம், நாம் இருந்த குடிசை வீடு அந்த இருக்குது பாருங்கள். தரமட்டமாக போயிட்டுது. டொய்லெட் எல்லாம் கதவு இல்லாமல் அப்படியே கிடக்குது. பாருங்கள், அங்கால எங்கள் அம்மம்மாவோட பெரியம்மாவோட அத்தைவளன்று இருந்தது. எல்லாமே சொந்தக்கார வீடெல்லாம் இருந்தது. எல்லாமே இப்போ ஒருத்தருமே இல்லை. எல்லாமே ஒரு காரணமே கிடக்கு. அங்கால வேணாக்குளம் இருக்குது. அதை சுற்றி விவசாயம் தோட்ட காணிகள் இருக்குது. இப்போ போகவும் பயமாக கிடக்கு. முட்டுகளும் இதுமாக கிடக்கு. ஓகே உறவுகளே, எல்லோரும் கூடுதலாக இலங்கை தமிழ் மக்கள் எல்லோரும் இப்படியான ஒரு இடப்பெயர்வு பேரிழப்புகளை சந்தித்து தான் இப்போ இருக்கிறோம். எங்களை போல் கன பேர், என்னை போல் கன பேர் இப்படியான ஒரு ஊரை விட்டு தேசம் விட்டு பெரிய கஷ்டமான சூழ்நிலையில் வளர்ந்து கொண்டு வாழ்கிறோம். பெரிய இழப்புகளை சந்தித்து எல்லாம் வளர்கிற சூழ்நிலை உறவுகளை. என்னுடைய கவலையான ஒரு வீடியோவை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் நான் கொஞ்சம் ஆறுதல் அடைகிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.